everyone, welcome to Heartland channel. Okay, இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கி என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் யாருமே இல்லாத இடத்துல தானாக நகர்ற கற்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தெருவில் நடந்து போய் கொண்டு இருக்கிறீங்கன்னு வைங்க. அப்படி நீங்கள் செல்லைக்குள்ள அங்கே ஒரு கல் கிடக்குதுன்னு சொன்னால் அதை நீங்கள் பார்க்குவீங்க. அடுத்த நாளும் அதே வழியாக போகிக்குள்ள அந்த கல்லே காணாமல் போயிருந்தால் உங்களுடைய மனசுக்கு என்ன தோணும்? ஓகே, அந்த கல்லை யாரோ எடுத்துகிட்டு போட்டணும், இல்லாட்டி எதாவது தள்ளி விட்டுருந்தோம். ஆனால் அதே நீங்கள் ஆளே வராத ஒரு இடத்துக்கு செல்லைக்குள்ள இன்றைக்கு பார்த்த அந்த கல்லை நாளைக்கு காணலைன்னு சொல்லிச்சுன்னா உங்களோட மனதில் ஒரு சில குழப்பம் ஏற்பட்டுது. உங்களுக்கு தெரியும், கல்லைன்னு சொன்னால் ஒரு இடத்தை நாங்கள் போட்டோம்னா அது நாமாகவோ இல்லாட்டி வேறு ஏதாவது சக்தி செயல்படுத்தப்படாமையோ அங்கால நகர்ந்தே போகாது. ஆனால் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற இடத்துல ஒரு கல்லை ஒரு இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் அடுத்த நாள் பார்க்கலாம் அந்த கல் அங்கேயே இருக்காது. அது மெல்ல மெல்ல நகர்ந்து அதே பகுதியில் இருக்கிற வேறு ஒரு இடத்துக்கு செல்ல விடும். நான் இது உங்களுக்கு கதை சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். உண்மையிலேயே இப்படி ஒரு பகுதி உலகத்தில் இருக்குது. இதில் நாங்கள் முதலாவதாக பார்க்க போகிறது அமெரிக்காவில் இருக்கிற கலிஃபோர்னியாவில் மாநிலத்தில் ட்ரெஸ்ட்ராக் பாலையா இடத்தை டெத் வேலி என்று சொல்கிற இடத்துல இப்படியான பாறைகள் நகர்ந்து கொண்டிருக்கிறான். உலகின் இந்த பகுதி மட்டுமல்ல, நிகூடாண்ட பகுதியிலையும் கூட பாறைகள் நகர்வதாக தான் கூறப்படுது. 1900களில் இந்த பாறை நகர்வு குறித்து மக்கள் மத்தியத்தில் அதிகமாக பேசப்பட்டாலும் ஆனால் இந்த பாறை நகர்றதை குறித்த ஆதாரங்களோ ஆய்வுகளோ ஒன்றுமே இல்லை. ஆனால் மக்கள் இதை கண்ணால் கண்டிருக்கிறான். இது மக்கள் மத்தியும் பெரும் பேச்சாகவே ஒருக்கா பரவிச்சு. அந்த காலத்தில் தொழில்நுட்பங்களும் தொடர்புகளும் அதிகமாக இல்லாததால் மக்கள் மத்தியில் மெதுவாக தான் பரவிச்சுதான். இந்த தகவல் பரவியதுமே மக்கள் எல்லாரும் அவரவருக்கு தோன்றிய விஷயங்களை காரணமாக சொல்ல தொடங்கிடணுமாம். வழக்கம் போல ஒரு குரூப் சாமி என்று சொல்லியும், இன்னொரு குரூப் பேய் என்று சொல்லியும், சிலர் விஞ்ஞானிகள் போல இதுக்கு அது காரணமாக இருக்கும்னு சொல்லி ஒவ்வொருத்தருமே தங்களுக்கு வர்ற ஒவ்வொரு காரணத்தையும் சொல்லிடணும். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படவே இல்லையா. நிலையில் 1915 ஜோன்ஸ் என்பவர் மக்கள் மத்தியில் இந்த பேச்சை கேட்டு இதை பற்றி ஆய்வு செய்ய வேணும் என குறிப்பிட்டு அந்த இடத்துக்கு சென்று அந்த கற்களை மதிப்பெண் செய்துட்டு வர்றாராம். ஆனால் மறுநாள் அவர் அந்த இடத்துக்கு போய் பார்க்கல அந்த கற்கள் எல்லாம் வேறு பகுதியில் இருந்தனராம். சில கற்கள் நகர்ந்து சென்றதுக்கான தடயங்கள் இருந்தாலும் சில கற்கள் தடயங்களே இல்லாமல் நடந்து செலுச்சுதான். இது அறிஞ்ச அவர் திருப்பியும் அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்தை முதல் முறையாக ஆவணப்படுத்துறார். ஆனால் அதில் அவர் எதனால் இது ஏற்படுகிறார் என்ற காரணத்தை சொல்லவே இல்லை. அது அவருக்கு தெரியவும் இல்லை. அதுக்கு பிற்பட்ட காலத்தில் பல விஞ்ஞானிகளோட பார்வை இந்த நகரின கற்கள்ட மேலே படுதான். அவர்களும் இந்த நகர்ற கற்களை பற்றி ஆய்வுகளை செய்ய தொடங்கிச்சுனா கற்கள் எவ்வாறு ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்றதுன்றதை யாராலையுமே சரியான ஒரு காரணத்தோட கண்டுபிடிக்க முடியவே இல்லை. இதுவரை அவர்கள் கண்டுபிடித்தது ஒன்றுதான். நகர்ற கற்களுக்கு கீழ்ப்பகுதியில் கூர்மையாக இருந்ததால தான் கற்கள் நகரும் போது அந்த பாதைகளில் தடம் ஏற்படுது. அப்படியே அதிக தூரம் நடந்து அதோட கூர்மையான பகுதி மழுங்கி விட்டால அதுக்கு பிறகு தடம் ஏற்படுவதில்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே நேரம் சில கற்களில் கற்கள் பிறண்டும் குடினமா அதன் பிறகு அந்த பகுதியில் உள்ள கூர்மையான பகுதியால் தான் அந்த தடம் ஏற்படுதுன்னு சொல்லலாம். இப்படியா அந்த பயணிக்கிற கற்கள் அவ்வப்போது தங்கள் பாதையை மாற்றி வருகிறார். இதுக்கு பல காரணங்களை சில ஆய்வாளர்கள் முன் வச்சினோம். இதுல பிரபலமானது 1948 2 ஆய்வாளர்கள் நடத்திய ஆய்வுல அவர்கள் அப்பகுதியில பெரும் காற்று வீசுவதாகவும் அதன் காரணமாக தான் கற்கள் நகர்வதாகவும் கூறிச்சினமா. ஆனா பலர் அவை அந்த கூட்டை ஏற்றுக்கொள்ளவே இல்லையா. இந்த பகுதியில் இருக்கிற கற்கள் 300 கிலோ எடை உள்ளதை இருக்குதாம். அவைகளும் நகர்கிறதுன்னா அது கட்டாயம் காற்றால் இருக்கவே முடியாதுன்னு முடிவு செய்திருந்தோம். சிலர் சொல்லிச்சினமாம் இந்த கற்களுக்கு கீழே இருக்கிற சிறிய பிசுபிசுப்பான களிமண்ணால தான் அந்த கற்கள் நகர்ந்து செல்லுதுண்டு. சிலர் இந்த கற்கள் இருக்கிற பகுதி கீழே, அதாவது பல 100 அடிகளுக்கு கீழே ஒரு பெரிய நதி ஓடுதுண்டும் அந்த நதியின் நீரோட்டத்தின் வேகம் தான் இந்த கற்களை ஒரு இடத்துலேருந்து வேறு ஒரு இடத்துக்கு நகர்த்துன்னு சொல்லிச்சிருவாங்க. ஆனால் அதற்கும் எந்தவித ஆதாரமும் இல்லையா. இன்றைக்கு வரைக்கும் அந்த பகுதியில் உள்ள கற்கள் வழக்கம் போல ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு நகர்ந்து கொண்டே தான் இருக்குதாம். இதுக்கு பின்னால் உள்ள அறிவியல் காரணங்களை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியவில்லையா. பல விஞ்ஞானிகள் இன்றைக்கும் முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கணுமா. ஆனால்
இந்த கற்கள் எப்படி நகர்றதுன்றது வந்து இன்றைக்கு மட்டுமே ஒரு தீராத மர்மமாக தான் இருக்குதாம்.